இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறங்க, நாம எல்லாரும் வயல்ல தான் வேலை பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம், நான் வந்து பென்ஷன் எனக்கு வருது. அதாவது எனக்கு நெறைய பணம் இருக்கு. கோடிக்கணக்கில சொத்து இருக்கு. இத வச்சு வட்டிய வச்சே நான் வேலைக்கு போகாம 7 தலைமுறை உட்கார்ந்தே சாப்பிடலாம். அப்படிங்கிற அந்த கனவு வந்து இன்னும் 20 வருஷத்துல 2040க்கு அப்புறம் படிப்படியா அந்த கனவுகள் பொய்க்க ஆரம்பித்துவிடும். எல்லாரும் உழைச்சே ஆகணும். எல்லாரும் வயல்ல உழைச்சாகணும். நடந்து போய் தான் வேலை போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே செயலிழக்க போது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. தங்கத்துக்கு எதனால மதிப்பு? வித்தா அதுக்கு அடகு வச்சா நிறைய பணம் கிடைக்கும். பணமே இல்லங்கும்போது, அந்த தங்கத்த வச்சுக்கிட்டு எனக்கு காய்கறிய வாங்குவியா? அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய பொருள், தொழிற்சாலை எல்லாமே செயலிழந்துரும். அப்போ தங்கத்த வச்சுக்கிட்டு நீ என்னத்த வாங்குவ? வீடு கட்டுறதுக்கு தொழிற்சாலை செயலிழந்து போச்சுன்னா, உன்னால ஒரு கான்கிரீட் கட்டடத்த கட்ட முடியாது. சிமெண்ட் கிடைக்காது. அதனால இந்த உலகம் செயலிழக்க போகுது. இது வாழ தகுதியற்ற உலகம். குற்றங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. நோய்கள் பெருகிக் கொண்டே போகிறது. பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பது தான் ஒவ்வொருத்தருடைய நோக்கம். பிள்ளைகள நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க, பார்த்து போம்மாங்கிறீங்க. பார்த்து ஓரமா போ, பார்த்து பத்திரமா போ. அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் கவனமா போ, பார்த்து 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 தான் நம்ம நடந்தாலே போதும். கவனமா நடக்கிறோம். பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஆனா, அதற்கு முரணாக செயல்படுகிற இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் அதற்கு முரணா இருக்கு. மக்களை சாகடிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கு. அசந்தா உங்கள சாகடிச்சுரும். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ரோட்ல போனா பாதுகாப்பு இல்ல, அது இல்ல. உண்ணுகிற உணவுகள் ஆபத்தாக மாறிவிட்டது. இப்படி எல்லா வகையிலயும் மரணம் சூழ்ந்த இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு, நம்ம 2040ல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போப்போறோம். அங்க பணத்துக்கு மதிப்பு கிடையாது. தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. இரும்புக்கு மதிப்பு இருக்கும். ஒரு கோடாரிக்கு மதிப்பு இருக்கும். ஒரு மண்வெட்டிக்கு மதிப்பு இருக்கும். ஆனா தங்கத்தில போட்ட ஒரு செயின் நெக்லஸ்க்கு மதிப்பு கிடையாது. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நெக்லஸ் தங்கத்த வச்சு எதிர்காலத்தில ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் குடிசையில தான் வாழப் போறோம். இன்னைக்கு இருக்கிற கான்கிரீட் கட்டடம், பெரிய பங்களா இதெல்லாம் உட்டுட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? வயல்வெளிக்கு ஓடப் போறீங்க. எல்லாரும் விவசாயம் எல்லாமே செயலிழந்து போச்சுன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போச்சு. தொழிற்சாலை, மின்சாரம் எல்லாமே செயலிழந்து போச்சு. போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே செயலிழந்து போச்சு அப்படின்னா, அப்புறம் நாம செய்யற தொழில் வந்து விவசாயம் அப்படிங்கும்போது, உனது வீட்டுக்கு பக்கத்திலே உனக்கு விவசாய நிலம் கிடைக்குமா? நீ பங்களா வச்சிருக்கப்பா. உன் வீட்டுக்கு பக்கத்திலே உனக்கு விவசாயம் இருக்கா? உன் வீடு வந்து நீ சென்னையில இருக்க. உன் வீட்டுக்கு பக்கத்தில ஏன்னா 2040க்கு அப்புறம் நம்ம விவசாயம் தான் பார்க்க போறோம். உன் வீட்டுக்கு பக்கத்திலே உனக்கு விவசாய நிலம் இருக்கிறதா? நீ வேலை செய்வதற்கு? இல்ல. ஏன்னா இல்ல அப்படின்னா இருக்குது. ஆனா அதை பிடிப்பதற்கே பல பேர் போட்டி போடுறாங்க. அப்புறம் வேற எங்க இடம் கிடைக்குதுன்னு நீ தேடுவ. ஏன்னா நீ சாப்பிட்டாகணும். நீ வந்து உனக்கு ட்ரெஸ் இல்லாம கூட இருந்துரலாம். 2040 அப்புறம் எல்லா தொழிற்சாலையுமே மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். அ ப மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனா உணவு இல்லாமல் வாழ முடியாது. அப்போ உணவை உற்பத்தி செய்ய வேண்டும். நீ மருத்துவரா வேலை பார்க்கணுங்கிற மருத்துவத்துறை எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். அப்புறம் வந்து நீ செய்ய வேண்டிய ஒரு மருத்துவரா வேலை பார்க்கணுங்கிற ஆனா சாப்பிட்டாகணும். மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கட்டடத்த கட்டணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ரோடு போடணும், கார் ஓட்டணும் இதெல்லாம் அவசியம் இல்ல. ஃப்ளைட்ட ஓட்டணும், எல்லாம் சும்மா கிடக்கும். எல்லாம் கிடக்கும். ஆனா நீ சாப்பிட்டாகணும். எல்லாருமே சாப்பிட்டாகணும். உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சாப்பிட்டாகணும். கார் ஓட்டணுங்கிற அவசியம் இல்ல. 2040 இந்த உலகம் செயலிழந்த பிறகு, நான் ஒரு விமானி. விமானத்தை யார் ஓட்டுவார்? கப்பல் நான் ஒரு மாலுமி. கப்பலை யார் இயக்குவார்? அது தேவையே இல்ல. ஆனா நீ சாப்பிட்டாகணும். அதனால இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது, எ இந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி அப்படியே நிற்கிறதே. நான் இதன் பிறகு இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி அது தேவையே இல்ல. விட்டுட்டு வா. ஆனா நீ சாப்பிட்டாகணும். அப்போ உணவை உற்பத்தி செய்ய வேண்டும். விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆன பிறகு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் விஞ்ஞானிகள், இன்ஜினியர்கள், டாக்டர்கள், எல்லாரும் ஆட்சியாளர்கள், முதலமைச்சர். நான் ஒரு முதலமைச்சர். நான் எப்படி இந்த வேலையை செய்வேன்? நான் ஒரு ஆளுநர். நான் எப்படி வயலில் இறங்கி வேலை செய்வேன்? நீ சாப்பிட்டாகணும். அதனால நீ செஞ்சு தான் ஆகணும். சாப்பிடலன்னா, உனக்கு நான் சம்பளமாக பணத்தை கொடுப்பேன். எனக்கு பதிலாக 10 பேர் வேலை செய்வார்கள். நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா, அந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாதே. உன்கிட்ட கோடிக்கணக்கான பணம் லட்சம் கோடி கூட இருக்கலாம். ஒரு அம்பானியே கூட வந்து அவர்ட்ட லட்சம் கோடி இருக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற பணத்தையும், தங்கத்தையும் வைத்து நான் பல பேரை வேலை வாங்குவேன் அப்படின்னா, தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அப்புறம் நீ அவங்கள யாரையும் வச்சு வேலை வாங்கவே முடியாது. அதனால இந்த உலகம் அதனால எல்லாருமே வயல்ல இறங்கி வேலை பார்த்து தான் ஆகணும். பெரும்பான்மையான மக்கள் வயல்ல இறங்கி வேலை பார்க்கும்போது, யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. வேலை பார்த்தா உடம்புக்கு நல்லதுப்பா. ஆனா என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, உடனே நெல்லு, கோதுமையெல்லாம் விளைவிக்க மாட்டாங்க. ஈஸியா இருக்கணும். நம்மலாம் சும்மா இருந்து பழகிட்டோம். கஷ்டப்படாம வாழ்ந்து பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது, நெல்லு, கோதுமையெல்லாம் யாரும் இனிமே விளைவிக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான மக்கள் ஈஸியா வாழ்ந்து பழகிட்டாங்க. அத விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அது நல்லா தான் இருக்கு. அப்படியும் வாழ முடியும். இத விட்டுக் குடுக்காம எப்படி வாழ்வது? ஒரு ஈஸியா வாழ்ந்து, எளிதா வாழ்ந்து, சும்மா இருந்து கூட அப்பதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஜாலியா இருக்கணும்னா, எதையும் கஷ்டமான வேலைகள் எதுவும் செய்யாத.
அப்போ தான் ஜாலியாக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அதை விட்டு கொடுக்காம என்ன பண்ணு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் அதை பயிரிடு. சும்மா வந்து நெல், கோதுமை நிலத்தை பண்படுத்தி விளைவிச்சு அதுக்கு ஏகப்பட்ட தண்ணீர் தேவை. நெல்லை உற்பத்தி பண்ணால் ஏகப்பட்ட தண்ணீர் தேவை. பம்பு செட்டு இருக்கிறனால தான். பம்பு செட்டே செயலிழந்துருமே. அப்போ நெல்லையே உற்பத்தி பண்ண முடியாத நீ. அப்போ கோதுமையும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ எதை உற்பத்தி பண்ண முடியும்? குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற காய்கறிகளை நம்மால் உற்பத்தி பண்ண முடியும். ஒரு பழங்களை உலகம் முழுக்க இனிமேல் என்ன ஆகும்? மனிதர்கள் வாழ்கிற இடம் எல்லாம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா 2040 அப்புறம் பழ மரங்கள் தான், காய்கறிகள் தான். ஏன்னா இது வந்து எளிமையான விவசாயம். குறைவான தண்ணீர் தான் தேவைப்படும். நெல் வயலுக்கு தேவைப்படுவதில் ஏராளமான நீர் தேவைப்படாது. ஏராளமான நீரை நாம் வந்து இன்றைக்கி வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் நெல்லுக்காக. அது காய்கறிகள், பழங்களுக்கு குறைவான தண்ணீர் தான் தேவை. அதனால் 2040 அப்புறம் நம்ம எளிமையாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், இயற்கை உணவுகளை சாப்பிடுவோம், நோய்கள் நீங்கிவிடும். இயற்கை உணவுகளை சாப்பிட்டா நோய்கள் நீங்கிடும். இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குது. எல்லாரும் வயலில் இறங்கி வேலை பார்க்க போகிறோம். நீ உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை சேர்த்து வைக்காத, 7 தலைமுறைக்கு சொத்து, ரியல் எஸ்டேட் எது இருந்தாலும் விற்று பணமாக்கி இப்போவே வாழ்ந்துரு. 2040 அப்புறம் வாழ்ந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பணம் வேஸ்ட்டு. அதனால் இப்போ இருக்கிற வாழ்க்கையை உங்ககிட்ட நிலம் இருக்கா எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ் 2040 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 15 வருஷம்தான் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் ஃபெயிலியரான உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அடுப்பெரிக்க பயன்படுத்தலாம். உன்னிடம் இருக்கிற தங்கத்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு மண்வெட்டி கூட இரும்பாலான மண்வெட்டிக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவாங்க, இரும்பு உற்பத்தியெல்லாம் நின்று போய்விடும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற மண்வெட்டி, புதுசாக மண்வெட்டியை கடையில் போய் வாங்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற கடப்பாரை, மண்வெட்டி, கோடாரி, அருவாய், ஈட்டி இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாதது. ஏன்னா புதுசாக வாங்க முடியாது. ஆனால் தங்கம் அந்த வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது தூக்கி குப்பை தொட்டில் போடு, அதுக்கு மதிப்பே கிடையாது. என் தங்கத்தை கொடுக்குறேன், நெக்லஸை கொடுக்குறேன், 2 மண்வெட்டியை கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உன் தங்கத்தை வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் விவசாயம் பார்க்க முடியாது. ஆனால் உன் மண்வெட்டி இருந்தால் உன் வேலையை ஈஸியாக செய்யலாம், மண்ணை நோண்டலாம், புதிய செடிகளை நடலாம், இப்படி நிறைய வேலைகளை, களையை வெட்டலாம், இப்படி நிறைய வேலை செய்யலாம். தங்கத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பணமும் அங்கே இல்லை, மின்சாரமும் இல்லாத உலகம் இது. அப்படி இருக்கும்போது தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. இந்த இரும்பு மண்வெட்டி அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான். அதுவும் எவ்வளோ காலத்துக்கு நீ பாதுகாத்து வைக்கிறியோ அவ்வளோ காலத்துக்கு தான். புதுசாக மண்வெட்டி கடையில் போய் வாங்க முடியாது. அப்போ இப்போ உங்ககிட்ட எவ்வளோ மண்வெட்டிகள் வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. 2040 அப்புறம் உனக்கு பயன்படுவதற்காக நீ சேர்த்து வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நகையோ பணமும் அல்ல, மண்வெட்டி, கோடாரி, அருவா, ஈட்டி, துருப்பிடிக்காத, நல்ல துருப்பிடிக்காத, இன்னும் 1000 வருஷத்துக்கு வரும்பா. 1000 வருஷத்துக்கு என் மண்வெட்டி துருப்பிடிக்காது, உறுதியாக இருக்கும். உறுதியான மண்வெட்டி, உறுதியான கடற்பாறை, உறுதியான அருவா, இதை சேர்த்து வச்சுக்கோ. 1000 வருஷத்துக்கு நீ கஷ்டப்படாமல் வாழலாம், வேலை ஈஸியாக செய்யலாம், மரத்தை வெட்டலாம். நீ மெத்தனமாக இருந்த எந்த அருவாவையும் நான் சேர்த்து வைக்கலை, நகையை தான் சேர்த்தேன், பணத்தை தான் சேர்த்தேன் அப்படின்னா அந்த நகையை பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மரத்தை வெட்ட முடியாது. 2040 அப்புறம் ஒரு களையை வெட்ட முடியாது. நிலத்தை வந்து நோண்டி பதப்படுத்த முடியாது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே காணாமல் போயிடுமே. ஒரு கட்டத்தில் மனிதர்களின் வாழ்வில் இந்த உலகங்களே காணாமல் போயிடும், தொலைஞ்சு போயிடும். வெள்ளத்தாலையும் திருடப்படணும். இந்த உலகங்களுக்கு மதிப்பு அதிகம், அதனால் ஒரு மண்வெட்டி கோடாரிக்கு மதிப்பு அதிகம், அதனால் அதை திருட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி காணாமல் போயிடும். ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மனித வாழ்க்கையில் உலகங்களே இருக்காது. எப்படி கற்காலத்தில் வாழ்ந்தோம், உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனித வாழ்க்கையில் உலகங்களே இல்லை. அப்படின்னா அப்போ 1000 வருஷத்துக்கு அப்புறம், இனிமேல் வர 1000 வருஷத்துக்கு அப்புறம் மனித வாழ்க்கையில் உலகங்களே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்வாங்க? அது அவங்களுடைய பிரச்சனை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது அவங்க பிரச்சனை, அவங்ககிட்ட விட்டுருங்க. ஆனால் எதிர்காலத்தில் 2040 அப்புறம் நீங்கள் வாழ்வீங்கள்ல இந்த உலகத்தில், உங்கள் வாழ்க்கை எளிதாக இருக்கணும்னா துருப்பிடிக்காத அருவா, ஈட்டி, கத்தி, மண்வெட்டி, கோடாரி இதை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். தங்கத்தை சேர்க்காதீர்கள். தங்கத்திற்காக எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை நிலத்தை எல்லாம் விற்றுருங்க. விற்று பணமாக எடுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. அதே நேரத்தில் எதிர்காலத்துக்காக நீங்கள் வந்து துருப்பிடிக்காத கோடாரியை சேர்த்து வையுங்கள், துருப்பிடிக்காத அருவா, மம்பட்டியை சேர்த்து வைங்க. உளி, ஈட்டி அப்படின்னு சொல்லி இரும்பு ஆயுதங்கள், துருப்பிடிக்காத இரும்பால் செய்யப்பட்ட கருவிகளை சேர்த்து வையுங்கள். எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை இந்த இயற்கையை வந்து நமக்கு சாதகமாக ஒரு கிணறு தோண்ட வேண்டியிருக்கும். கிணறு கூட இப்போவே தோண்டிடுங்க. அதுக்காக தான் என்கிட்ட வரைபடம் இருக்குது. எதிர்கால உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. இதெல்லாம் தெரியாமல் நான் இவ்வளோ வீடியோ போட்டு கூட இது தெரியாமல் இந்த மக்கள் வந்து மயங்கி போய் கிடக்கிறான். போதையில் மயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த உணவு போதையில் எதிர்காலம் இவங்க நினைக்கிற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. முடியாது. 2040 முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய உண்மையை சொல்கிறேன், அதை கேட்காம இருக்காங்க அந்த மக்கள். என்ன பண்ணுறது? அறியாமையில் இருக்காங்க, போதையில் இருக்காங்க,
உணவு போதையில உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவு மனிதர்களை மயக்கி வைத்திருக்கிறது. மயக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த மக்கள். என்ன சொல்றது?